வந்துருச்சு. ரோகிணியும் வசமா மாட்டிக்கிறாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு. இதனால பாத்தீங்கன்னா ரோகிணி பயங்கர அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டனே அடங்கொய்யால இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு முத்துவோட பாட்டி இந்த மாதிரி மூட்டையா கடலை அனுப்புனாங்க. அந்த கடலையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அந்த வகையில பாத்தீங்கன்னா மீனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் அந்த கிறிஸ்பனுக்கு கொண்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே மீறி அதில் எதுக்கு அங்க கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அதுக்கு மீனா முத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆமா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனா முத்து இந்த மாதிரி கடலையை கொண்டு அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த கடலையை கொடுத்துட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொம்பவே கொஞ்சம் பரிதாபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சரிமா நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம். இவங்க இங்க வரதெல்லாம் ரோகிணி அப்படியே வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரோகிணி அந்த மாதிரி அவங்க பங்குக்கு ஒரு பார்சல் கடலை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி கொடுக்குறாங்க. என்னமா அந்த மீனா முத்து வந்துட்டு போறாங்க போல அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வீட்டுல பர்ஸ் மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாதி வெளியில போயிட்டு இந்த மாதிரி சொல்லவும் முத்து மீனா மறுபடியும் இந்த மாதிரி கிறிஸ்டோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த மாதிரி 2 பார்சல் கடலை இருக்கு. ரோகிணி பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உடனே முத்து பாத்தீங்கன்னா என்னமா எங்க வீட்டு கடலை இன்னொரு பார்சல் இருக்கு இது யாருமா தந்தா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா அது வந்துப்பா அது ஒண்ணு இல்லப்பா ஒரு நர்ஸ் வந்தாங்க அவங்க தான் தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க வீட்டு கடலை அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மீனா பாத்தீங்கன்னா எங்க அதான் ரோகிணி அவங்களுக்கு கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுல ஒருத்தங்க அந்த நர்ஸா இருக்காங்க அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு சரிமா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே வீட்டு வாசல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால முத்து இந்த மாதிரி மீனாட்ட சொல்றாங்க மீனா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு மீனா அந்த கடலை வந்துட்டு பார்லரமா தான் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த கிறிஸ்பைனுக்கும் அந்த பார்லரமாக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும். அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சொந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்பைன் எங்கெல்லாம் பார்க்க போறோமோ அங்கெல்லாம் இந்த பார்லரமாவும் எப்படியோ வந்துட்டு இப்ப பாரு இந்த கடலை வேற வந்திருக்கு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா எங்க அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த ரோகிணி பாத்தீங்கன்னா அடங்கொய்யால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா கூடிய சீக்கிரமே நான் மாட்ட போறது உறுதி அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க.